Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. கோல்டோட ரேட் நாளுக்கு நாள் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட சேவிங்ஸை கோல்டில் சேர்த்து வச்சோன்னா அது ஃப்யூச்சரில் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுமே நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியே கோல்டு சேர்க்கறதுக்கான வழிகளுமே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. பட் இதில் நிறைய ஏமாற்று வேலைகளும் நடக்குது. அதில் கொஞ்சம் நம்ம அவேராக இருந்துக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டிஜிகோல்டு சேவிங்ஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது தங்கமயில் தான். ஆனால் அங்கே போனஸ் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனாலையோ என்னமோ அங்கே போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அது தவிர போத்தி ஸ்வர்ணமஹால், ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன் இங்கே எல்லா இடத்துலையுமே டிஜிகோல்டு நமக்கு அவைலபிள் இருக்குது. இது தவிர பீமா வேறு சில ஷாப்ஸ்லேயுமே கூட இருக்குது. இருந்தாலும் நான் இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 3 மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷாப் விருப்பமானதாக இருக்கோ, எந்த ஷாப் நம்பகத்தன்மையோடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஷாப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஷாப்பாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏமாற்றிட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. போத்தீஸில் நல்ல பெனிஃபிட்ஸே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7%, நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5%, அப்புறம் அதுக்கடுத்து 75 டேஸ்க்கு 3%, லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு 1% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 1 கிராம் சேர்க்குற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு தடவை புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் திரும்பவும் நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 75 டேஸ் மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 275 டேஸ் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்ல, அந்த 275 டேஸ் போகிறது நமக்கு தெரியாது. அப்புறம் மொத்தமாக 330 டேஸ் கழித்து போய் நம்ம அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். ஏன்னா 7% பெனிஃபிட்டில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. பட் ஜிஆர்டியில் 120 டேஸ்க்கு அந்த 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. பட் முக்கியமான ட்ராபேக் என்னென்னா இதில் டெசிமல்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதில் டெசிமல்ஸ் ஒர்க் ஆகுது. ஸ்ரீகுமரனில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 6.5% கொடுக்குறாங்க. அடுத்த 75 டேஸ்க்கு 4.5%. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கும். அங்கேயுமே கூட கோல்டு காயின்ஸுக்கெல்லாம் 2% தான் வேஸ்டேஜ் போடுறதா சொல்கிறாங்க. 1 கிராம்லேருந்தே 500 மில்லிகிராம் கூட அவைலபிள் இருந்துச்சு. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட மெச்சூரிட்டி மே மந்த்து தான் வருது. அப்போ வாங்க போகும்போது நான் அதுக்கான வீடியோவுமே கூட போஸ்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு டைம் தான் போட்டேன். எதுக்காக போட்டேன்னா போத்தீஸில் அப்போது 2வது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. சரி சும்மா விட வேணாமே அப்படின்றதுக்காக ஸ்ரீகுமரனில் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னு நான் போட்டேன். கம்பேர் வித் தங்கமயில் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருந்துச்சு 6.5%ல் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு. அதனால தான் நான் ஸ்ரீகுமரனை செலக்ட் பண்ணியிருந்தேன். போத்தீஸ் டிஜிகோல்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கிஃப்ட்டுமே கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மினிமம் 11,000 நம்ம பே பண்ணியிருந்தோன்னா தான் நம்ம அந்த கிஃப்ட்டுடைய எலிஜிபிள் ரேஞ்சுக்கே போவோம். ஏன்னா சிட் ஸ்கீம் 1000 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிட் ஸ்கீம் கிஃப்ட்லேருந்து தான் நம்மளை இந்த போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்புக்கான கிஃப்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 1000 ருபீஸ் கேட்டகரிக்காவது நம்ம போகணுன்னா மினிமம் 11,000 நம்ம பே பண்ணியிருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கணும். வேறு எந்த கடையிலையுமே இந்த கிஃப்ட் நமக்கு கிடையாது. அப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் போத்தீஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி வேறு ஒருத்தவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 50 ருபீஸ்க்கான கோல்டு பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். நமக்கும் அந்த 50 ருபீஸ்க்கான கோல்டு பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். இதுவும் போத்தீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் மில்லிகிராம் காயின்ஸ் போத்தீஸ் அண்ட் ஜிஆர்டி ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. 100 மில்லிகிராம்லேருந்தே நம்மளால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்ன வேஸ்டேஜ் தான் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது 1 கிராமாவது ஜிஆர்டியில் சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். போத்தீஸில் 500 மில்லிகிராம்லேருந்தே 2% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. இருந்தாலும் 1 கிராமாவது மினிமம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் சேவிங்கிறது உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தான். உண்டியலில் காசு சேர்த்து வச்சு அதை வச்சு போய் கோல்டு காயின் வாங்க போகிறேன் அப்படின்னு போனோன்னா அதில் நமக்கு பெருசாலாம் ப்ராஃபிட் இருக்காது. அதுக்கு மேலே நடுவில் ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அந்த உண்டியல் காசில் தான் நம்ம கை வைக்கிற மாதிரி ஆகும். பட் இந்த டிஜிகோல்டு வழியாக சேவ் பண்ணும்போது அன்னன்னைக்கு ரேட்லேயே நம்ம சேவ் பண்ணுறதுனால கோல்டும் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் சேர்க்க முடியும். அது தவிர போனஸ் வெயிட்டுமே வேறு ஆட் ஆகுது. 100 ருபீஸ்லேருந்தே பே பண்ண முடியும். அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை பேமெண்ட் வேணும்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனுமே இந்த டிஜிகோல்டில் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது தவிர மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை போடாமல் பிரித்து போடும்போது அதிகமான மில்லிகிராம் சேவ் பண்ண முடியும். அது நான் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியுமே என்ன அமௌண்ட் போட்டால் எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதை முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 10:30 to 11 நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி நம்ம பே பண்ணும்போது ஆவரேஜ் ரேட் இன்றைக்கான கோல்டு ரேட்டை விட குறைஞ்சது ஒரு 2000க்கு கம்மியாகவே நம்மளால் வாங்கிக்க முடியும்.
இப்போ 13,355 இன்றைக்கான கோல்டு ரேட் இருக்கா, போனஸ் ரேட்டோடு சேர்த்து ஒரு 11,000 அண்ட் சம்திங்லேயே நம்மளால் ஒரு கிராமை வாங்கிக்க முடியும். அதாவது ஆவரேஜ் ரேட்டை நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த கோல்டு சேவிங்ஸ் ஐடியா கோல்டு சிட் ஸ்கீம். எனக்கு இந்த 3 கடையில் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 கடையிலையுமே கிராம்ஸை தான் வரவு வச்சுக்கிறாங்க. அப்புறம் 3 கடையிலையுமே 18% வரைக்கும் வேஸ்டேஜில் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸ்ரீகுமரன்லையும் போத்தீஸ்லையும் கிஃப்ட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒர்த்தியான கிஃப்டே கொடுக்குறாங்க. ஜிஆர்டிலே முன்னாடி அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறதில்ல. கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த சோப்பு டப்பா கிஃப்ட் மாதிரி கொஞ்சம் லெஸ் ஒர்த்தியாக தான் ஃபீல் ஆகுது. பட் போத்தீஸ்லேயும் சரி ஸ்ரீகுமரன்லேயும் சரி நம்ம 330 days கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும் பர்ச்சேஸ்க்கு. பட் ஜிஆர்டியில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம Jan 31 பே பண்ணுறோன்னா கூட அது Jan மந்தில் பே பண்ணாதான் தான் கன்சிடர் ஆகும். ஸோ October 1 போய் கூட நம்ம 10 monthsோடையே க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னாலுமே 18% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா November 1 போய் 11 months நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 11 monthsங்கிறத 330 days கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மந்த் வைஸாக பார்ப்பாங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் மந்த்லி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த சிட் ஸ்கீமை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலுமே கூட பரவாயில்லை, சிட் ஸ்கீமில் போடுங்க. ஒரு ரிங்கோ பெண்டன்ட்டோ கூட நம்மளால் ரொம்ப அழகாக வாங்கிட முடியும். நார்மலாக போய் வாங்குறோன்னா அதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக போடுவாங்க. இப்படி வாங்கும்போது வேஸ்டேஜே இல்லாமல் அழகாக ஒரு ஜுவல்லரியவே நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ உள்ள காலத்தில் மொத்தமாக காசு எடுத்துகிட்டு போய் வாங்குறத விட இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது தான் அதிகமான ப்ராஃபிட்டோடையுமே நம்மளால் வாங்கிக்க முடியும். அடுத்ததாக ஒன் டைம் டெபாசிட். இது போத்தீஸ், லலிதா, ஸ்ரீகுமரன் முன்னாடி ஜிஆர்டிலேயும் இருந்துச்சு. இப்போ அங்கே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் லலிதாவில் இது வரைக்கும் போட்டதில்லை, பட் போத்தீஸில் போட்டிருக்கேன். இங்கே தான் மினிமம் 25,000லேருந்தே நம்மளால் ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்க முடியுது. அன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வருமோ அந்த கிராம்ஸை ஒரு பாண்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அது 330 daysக்கு அப்புறமா போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 20% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பெரிய ஜுவல்லரி வாங்கணும் இல்லை நிறைய ஜுவல்லரி வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3த்தையுமே கூட ஒரே நாளே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கிராம்ஸை நம்மளால் சேர்த்து ஒரு பெரிய ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உள்ள காலத்தில் ஒரு 10 கிராம் வாங்குறதே பெரிய ஜுவல்லரியாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு 60,000 ரூபா இருக்குன்னா 50,000 ரூபாயை ஒன் டைம் டெபாசிட்லையும் 10,000 ரூபாயை சிட் ஸ்கீம்லையும் சேர்த்து விட்டுட்டு அப்புறமா ஒரு 100 ரூபாயிலேருந்து டிஜிகோல்டையும் நம்ம அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இதில் ஒரு 3.25 கிராம் சேர்ந்துருக்கும். இதில் ஒரு 5-6 கிராம் சேருதுன்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 கிராம் நம்ம சேர்த்தோன்னாலுமே கூட டோட்டலாக ஒரு 12 கிராமை சேர்த்து ஒரே பொருளாக வாங்குறது கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்ட்ரெயிட் பர்ச்சேஸ். 330 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு சீக்கிரமாகவே ஜுவல்லரி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க லெஸ் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஜுவல்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு லாஸ் ரொம்ப ஆகாமல் இருக்கும். இல்லை அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் காயினாக வாங்கி வச்சிடுறேன், ஆனால் ஒரு 6 மாதத்துலேயே அதை செல் பண்ணுற மாதிரி கூட நான் பிளான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க காயினாகவே அப்போயே ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட வாங்கி வச்சுக்கலாம். 2% மட்டும்தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு 6 மாதத்துலேயே கூட நமக்கு டக்குன்னு ப்ராஃபிட் கிடச்சிட தான் செய்யும். இது தவிர சில்வர் காயின்ஸ் பற்றியும் சும்மா ஒரு 2 கடையை மட்டும் நான் கம்பேர் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸ்ரீகுமரன் நான் போயிருந்தப்போ கேட்டேன், 5 rupees per gram டை சார்ஜாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஜிஆர்டியில் வந்து 2.5 rupees per gram தான் டை சார்ஜாக போடுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக ஸ்ரீகுமரனில் போடுறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் இதையும் சேர்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர டிஜி சில்வர் ஆப்லாம் கூட தங்கமயிலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நாலேஜ் எல்லாமே எனக்கு பெருசாக இல்லை. சப்போஸ் போத்தீஸ்லேயோ ஜிஆர்டிலேயோ ஸ்டார்ட் பண்ணால் வேணும்னா நான் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே கடையில் வாங்கும்போது தான் நமக்கு செல்லிங்கும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாஸ்லாம் பற்றி நான் ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையுமே கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.